அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்து முடிச்சிடலாம். சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது போல் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் புளிப்பு மாங்காய் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறமா கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போது தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கடுகு வெடிக்கும். கடுகு வெடித்து வந்தால் தான் நமக்கு ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். கடுகு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இதுபோல் சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் மிதமான சூட்டில் லைட்டாக சிவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக சிவந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வரமிளகாவை சேர்த்து அரைச்சிடலாம். வரமிளகாய் சீக்கிரம் அரைப்படாது, அதனால் வரமிளகாவை 2 சுற்றி விட்டு மீதி பொருளை சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து 50 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ண மாங்காவை சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 8 பச்சை மிளகாவை இது போல் கீரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்கறதால லைட்டாக புளிப்பு சுவையை கொடுக்கும். ஊறுகாய் அதிக நாள் கெடாமலும் இருக்கும். இப்போது மாங்காய் ஊறுகாய் 10 நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக செய்து முடித்தாச்சு. இதை தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாவற்றுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.